திருப்பதி லட்டில் தொடங்கி வாஷிங்டன் போஸ்ட் வரைக்கும் உள்ளூர்ல இருந்து உலக செய்திகள் ஏகப்பட்டது நம்ம கிட்ட சிக்கியிருக்கு. காக்கால ஆரம்பிச்சு காக்கா பிடிக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்களில் தொடங்கி யூகேவினுடைய பார்லிமெண்ட்டே கவிழப்போகுது அப்படிங்கிற செய்தி வரைக்கும், மிடில் ஈஸ்டில் ஆரம்பித்து நம்ம மத்திய சென்னை வரைக்கும் எல்லா தகவல்களையும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் பிரபுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வாஷிங்டன் போஸ்ட் இது ஒரு பத்திரிக்கை. எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. விளையாட்டு, புத்தக விமர்சனம், வெளிநாட்டு செய்தி பிரிவுகள் இது எல்லாத்தையுமே அவங்க நீக்கிட்டாங்க. இதனால என்ன பிரசாத் நட்டம் அப்படின்னு கேட்டால், அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் நிறையா பேரை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ 100 பேர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 33% பேரை துரத்தி விட்டுறது. இதுதான் இங்கே நடந்திருக்கு. மொத்தமாக $177 மில்லியன் வாசகர்கள் படிக்காததுனால எங்களுக்கு நட்டம் அப்படின்னு சொல்லி இந்த வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரிக்கை வேலையாட்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான நெருக்கடி அதுதான். எழுதுகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும், படிக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பீரியடில் அவனே செய்தி ஆவான். எப்போ? வேலையை விட்டு நிற்கும் போது. அதையும் படித்து பார்த்துட்டு கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு கிடைச்ச அனுபவம். சரியா? இது பத்திரிகை உலகினுடைய கருப்பு நாள் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய முடிவை பற்றி சொல்கிறாங்க. டெல்லியில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 807 பேரை காணலை அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு கேட்டால் ஆமாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் மொத்தமாக 509 பெண்கள், 298 ஆண்கள் இந்த 15 நாட்களுக்குள்ளே காணாமல் போயிருக்காங்க. கடந்த ஆண்டு 24,508 பேரை காணலை அப்படிங்கிற தகவலும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 60% அதில் பெண்கள். இதில் என்ன ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம்னா, யாருமே 18 வயதுக்கு உள்ளவங்க கிடையாது. 18 வயதை தாண்டியவர்கள் தான். அப்போது அவங்களுக்கு சுய அறிவு இருக்குது, தன்னை காப்பாற்றிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? எதுக்காக காணாமல் போயிருக்காங்க? இவ்வளவு பேர் காணாமல் போயிருக்காங்களே, அப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சரே இல்லை. கொரியன் லவ் கேம் அப்படிங்கிற அந்த கேம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு 3 பெண்கள் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவங்க எடுத்த திடீர் முடிவு, பால்கனியிலிருந்து குதிச்சு கீழே விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா இந்த கொரியன் லவ் கேம். இப்படித்தான் ரஷ்யாவோட ஒரு ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலேயே மாணவர்கள் அதிகமான பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் அந்த ப்ளூ வேல் கேம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அது ரொம்ப பெரிய அளவில் வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. விர்ச்சுவல் ஹஸ்பண்ட், விர்ச்சுவல் ஒய்ஃப். தனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தைகள் முதற்கொண்டு அதிகமான அளவில் வீடியோ கேம்கள் விளையாடுறது அவங்களுடைய மூளைகளையும் பாதிப்புக்கு உள்ளாக்கலாம் அப்படிங்கிறது தான் சர்வே ரிப்போர்ட்டு. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கேம் விளையாண்டு நிறையா பேர் காணாமல் போயிருக்காங்க, நிறையா பேர் ப்ராப்ளத்துக்கும் உள்ளாயிருக்காங்க. வாஷிங்டன் போஸ்ட்டுக்கான பணி நீக்கங்களை அறிவித்த பிறகு அமேசான் அது தன்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதை $200 பில்லியன் முதலீடு பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த வாஷிங்டன் போஸ்டில் அந்த ஏஐ பிரிவுக்காக அரசாங்கங்கள் மற்றும் செயலிகளுக்கான
கிளவுட் சேவைகளை இயக்கக்கூடிய அமேசான் வலை சேவைகளில் இது அதிகமான அளவில் செலவிடுறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் செய்தி சொன்னேன்ல, 33% பணியாளர்களை தூக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை இதை அப்படியே இந்த ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யூகே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யுனைடெட் கிங்டம் நம்மை ஆட்சி செய்தவர்கள் தான். அதில் இப்போது நாடாளுமன்றம் ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் இருக்குது. ஒரு கேஸு, அந்த கேஸ் ஏற்படுத்திய தாக்கம், சார்லஸ் ப்ளஸ் ஸ்டாமர், இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு. 2வது, யூகே கவர்மெண்ட்டை நடத்த முடியல. மக்கள் பார்த்திங்கன்னா சிரமப்படுறாங்க. அதிகமான அளவில் போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போது ஊதியம் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த காரணத்தினால டோட்டல் கவர்மெண்ட்டும் ஷட் டவுன் ஆயிடுச்சு. இதனால் நாடாளுமன்றம் கலைக்கப்படணும், ஸ்டாமர் பதவியை விட்டு வெளியில் வரணும், தொழிலாளர் கட்சி மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. மக்கள்கிட்டையும் இதே ரெக்வஸ்ட் தான் வைக்கப்படுது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் இப்போது அமெரிக்காவோடு ஒரு ரகசிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகிட்டு இருக்காங்க. இதை இந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கு. பங்களாதேஷில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். மாணவர்கள் நடத்திய போராட்டம், ஷேக் ஹசீனா டெல்லி வருகை, அதற்கு பிறகு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் அது 10 ஆண்டு கால தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய அடிமையாக நோபல் பரிசு பெற்ற இந்த நபர் தான் அங்கே போஸ்டிங்கில் இருக்கார். இப்போது பங்களாதேஷில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வச்சு அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதற்கு பிறகு இங்கே அவர் பொம்மை அரசாக மாறுவதற்கு எல்லா வேலையையும் கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாருன்னு செய்தி வெளியாயிருக்கு. சரி, காக்கா பிடிச்சாதான் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பங்களாதேஷினுடைய தலைவர் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் காக்கானால் இங்கே ஒரு பெரிய பிரளயமே உருவாயிட்டு இருக்கு. சென்னையில் தான் அடையாறில் காக்காக்கள் திடுப்புன்னு மரணம் அடைஞ்சிருக்கு. இது தொடர்பாக கடந்த 1 மாத காலமாக கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் செய்தி சேனல்கள் நேற்றைய தினம் அதிகமான அளவில் காக்காக்கள் மரணம் அப்படிங்கிற செய்தியை போட்டாங்க. எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணதில் H5N1 அப்படிங்கிற வைரஸ் தொற்று அதிகமான அளவில் காக்காக்களை அட்டாக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதனால் மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டால் பறவைக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சலான பறவையை நாம் உண்பதால் நமக்கும் பாதிப்பு வரும். அப்போது இறந்து போன விலங்குகளையும் பறவைகளையும் சரியாக 5 to 8 அடி ஆழத்தில் புதைக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதை தாண்டி சிக்கனுடைய ரேட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய பறவைகளுடைய ரேட்டுங்கிறது கம்மியாக போகுது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்ததா, பாத்ரூமை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயனம் இருக்குல்ல, அதை வச்சு திருப்பதி லட்டு தயாரிச்சிருக்காங்களாம். திருப்பதிக்கு போனால் இனிமேல் லட்டு வாங்கணும்னு தோணுமா? இல்லை இதெல்லாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய ரசாயனத்தை அழகாக லட்டு மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு தோணுமா? என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை யார் செஞ்சுருக்கா அப்படின்னா, ஜெகன்மோகன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இது. லட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே சந்திரபாபு நாயுடுனால தான் திருப்பதியில் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு. இப்போது அவர் தான் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்த தில்லுமுள்ளுகள் இப்போ வெளியில் வர தொடங்கியிருக்கு. அது தமிழ்நாட்டில் நெய் வாங்கக்கூடிய கம்பெனியில் இருந்து தொடர்ச்சியாக ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, உணவு கலப்படத்தில் ஆரம்பித்து காசு விஷயம் வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு. சாமியை வச்சு இந்த ஆசாமிகள் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி பற்றி சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்துக்களுக்கான மிகப்பெரிய அளவிலான துரோகத்தை செய்து கொண்டிருந்தார் யார்? ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சந்திரபாபு நாயுடு இப்போ புகார் சொல்லியிருக்கார். புடி இந்த படம் ரிலீஸ் ஆகி 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் எலெக்ஷன் டயத்தில் விஜய்க்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 15 கோடி ரூபாய் வருமானம். அந்த வருமானத்துக்கு ஏன் வருமான வரி கட்டலைங்கிறது தான் பிரச்சனை. இது தொடர்பாக விஜயை அபராதம் கட்ட சொல்லி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். சத்தமே இல்லாமல் அதை கட்டிட்டு போயிருந்தா கூட பெரிய அளவிலான செய்தியாக மாறி இருக்காது.
ஆனால் வழக்கு தொடுத்ததுனால இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா 2015 இருக்கக்கூடிய கேஸை இப்போ தூசி தட்டி எடுத்து ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய், நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய விஜய் வருமானத்தை மறைக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினை இன்னைக்கு நெட்டிசன்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்தளவில் அந்த 1.5 கோடி ரூபாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறாருங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.